NCERT Grade 12 Chapter 8 D and F block elements book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.19 compare the stability of +2 oxidation state of the element of first transition series அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரிஸோடைய ஸ்காண்டியம், டைட்டனியம், வெனடியம், குரோமியம் இருக்கு இல்லையா? ஸோ வரிசையாக என்ன பண்ணி அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபுல்லாகவே என்னென்ன பாசிபிளோ எல்லாத்தையும் நம்ம எழுதியாச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்காண்டியத்தில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே என்ன இல்லை அப்படின்னா நமக்கு +2வே கிடையாது இந்த இடத்துல, ரைட்டா? பட் ஆனால் அடுத்து டைட்டேனியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி போக போக என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலேயுமே +2 வருது. அண்ட் ஒரு இடத்துல +3 இல்லாமல் போயிடுது. அடுத்த நேரத்துக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் +2 மட்டுமே வந்து நிற்கிது, ரைட்டா? ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆக +2 உடைய ஆக்சிஜன் ஸ்டேபிள் ஆகுது இல்லை? ஏன்னா +3 ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் +3 தான் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் ரைட்டில் வர என்ன ஆயிடுது? +2 ஸ்டேபிள் ஆயிடுது. ஸோ அதுதான் நமக்கு இங்கே பார்க்கக்கூடிய அப்சர்வேஷன். ஸோ அதை எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். And according to observation, except scandium, all other elements of the first row shows +2 oxidation state. On moving from scandium to manganese, the number of oxidation state increases, but manganese to zinc, the number of oxidation state decreases due to the decrease in the unpaired electron. The stability of the +2 oxidation state increases on moving scandium to zinc due to increase in difficulty level of removal of the third electron from the D shell. ஸோ போக போக Dயில் பேர் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த தேர்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருது, ரைட்? அதனால் என்ன ஆயிடுது, நமக்கு இங்கே +2 ஸ்டெபிளைஸ் ஆயிடுது அப்படின்றாங்க, ரைட்? ஸோ இதுதான் அந்த கொஸ்டினுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ.